மும்பையில் தாராவியில் இருக்கேங்க. என்னால் நம்பவே முடியல. ரேபிடோவில் போயிட்டு இருக்கும்போது சைடில் ஒரு போர்டில் தாராவி 90 மீட்டர் ஒன்று போட்டிருந்துச்சு. அப்பா கால் பண்ணிப்பா இங்கே யாராவது தெரியுமா, எனக்கு போகணும் போல் இருக்குன்னு கேட்கும்போது ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. அந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி இங்கே நான் இருக்கேன், என்னை கூப்பிட்டு போகிறீங்களான்னு கேட்டேன். அவங்களும் கூப்பிட்டு போயிட்டாங்க. ஒரே இருட்டாக இருந்தது. அந்த படிக்கட்டு எங்கே இருக்குது, எங்கே நடக்கிறேன்னே தெரியல. கம்பி கூட இல்லைங்க பிடிச்சி ஏறுறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சின்ன இடமா 10க்கு 10 ரூம்குள்ளே தான் வந்துட்டு லெதர் மிஷின்ஸ் வச்சுட்டு நிறைய ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தோ இவர் தான் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. இவங்க வந்து ஒரு சின்ன கடை மாதிரி வச்சுருக்காங்க மேலே. அதில் 10க்கு 10 ரூமில் 2 லெதர் மிஷின் மாதிரி வச்சுட்டு, அந்த லெதர் மிஷினில் லெதர் ஜாக்கெட்டு, வாலெட்டு, ஹேண்ட்பேக்கு, இந்த மாதிரி நிறைய பொருட்கள் பண்ணிகிட்ருக்காங்க அந்த தாராவி மக்களே. இது அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, லைவ்லிவுட் மாதிரி. மோஸ்ட்டாக லெதர் தான் வந்துட்டு அவங்க பண்ணிட்டுருக்காங்க. சரி என்னம்மா இங்கே இருக்க, வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வெளியில் கூப்பிட்டு போனார். நாங்கள் இன்னொரு கடைக்கும் போயிட்டு, அந்த கடையிலையும் படிக்கட்டு பாருங்கள் இப்படி தான் இருந்துச்சு. பைக் ஏறி உட்காந்ததுக்கப்புறமா சர்ரு சர்ருன்னு ஓட்டுறாரு மும்பை டிராஃபிக்கில். எனக்கும் பயங்கர பயமாக இருந்தது. ஐயோ என்னடா போய் சேர்ந்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தாராவி போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், நிறைய கடைகள், முஸ்லிம்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஹிந்தி பீப்புள், எங்கே பார்த்தாலும் தமிழ் போர்டு, திருநெல்வேலி, நாடார் சங்கம், சுப்பிரமணி, கிருஷ்ணா, இந்த மாதிரி நிறைய தமிழ் பேர்களாக வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. என்ன தான் வந்துட்டு இது ஒரு சின்ன கல்லி ஏரியாவாக, அதாவது என்ன சொல்கிறது, ஸ்லம் ஏரியாவாக இருந்தாலும் நிறைய ஃப்ளாட்ஸும் பக்கத்து பக்கத்தில் கட்டிட்டு இருந்தாங்க. டால் பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. சரி எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் இந்த ஏரியாவில் கொஞ்சம் நடந்து போகலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த ரெசிடென்ஷியல் பிளேஸாக போனோம். ரொம்ப இருட்டாக இருந்தது. ரைட் சைட்லேயும் வீடு, லெஃப்ட் சைட்லேயும் வீடு. ஒவ்வொரு வீடுமே வந்துட்டு 10க்கு 10 ரூம் தான். அதில் 10க்கு மேலே ஆட்கள் வந்து இருப்பாங்களாம். என்ன தான் இந்த ஏரியாவில் வந்துட்டு இடுக்கான ஒரு விஷயமா இருந்தாலும் பீப்புள் வேர் ஸோ லைவ்லி. அண்ட் எல்லோரும் சொல்கிற மாதிரி அன்சேஃப் அப்படிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை.